கைஸ் இந்த வீடியோவில் நம்ம மேட் ரெண்ட்ரியோட கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது நோ யோர் சிஎஸ்கே பிளேயரில் பார்ட் 2 வர வீடியோ. போன வீடியோ நேத்து நெல்ஸ் பற்றி போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதில் தான் நிறைய பேர் மேட் ரெண்ட்ரி நேம் ரெக்கமெண்ட் பண்ணனால நான் கலீல் அஹ்மத் பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு மேட் ரெண்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன் இனிஷியலாக ஷேர் பண்ணலான்னா ஒரு 50% டேட்டா கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகுது கைஸ். ஸோ அதனால் எதுக்கு எடுத்தோன்னே இதை ஷேர் பண்ணுவானேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அகைன் நிறைய பேர் கேட்டனால சரி ஃபைன் போட்டுடலாமேன்றதை பேஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மேட் ரெண்ட்ரியோட கம்ப்ளீட் லாஸ்ட் 2 இயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். அண்ட் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இது வந்து கம்ப்ளீட் 100% அக்யூரேட்டாக இருக்காது. மேபி நான் ஃபியூச்சரில் அதை கொஞ்சம் இன்னும் பெட்டராக செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண பார்க்குறேன். பட் இப்போதைக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ பேசிக்காக என்னென்ன இருக்குது அண்ட் இதில் என்ன டேட்டா தெரிய வருதுன்னு பார்த்து தான் இது எடுத்திருக்கேன். ஸோ அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது இருக்கும். ஸோ ஆப்வியஸாக 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ முதலே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஸோ இதுதாங்க ஸ்மார்ட் ரெண்ட்ரியோட பேசிக் ப்ரொஃபைல். நியூ பால் டீம் ஆப்வியஸாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டாப் ஆஃப் ஸ்டம்பர் சூப்பராக அந்த ஹார்ட் லென்த் குட் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுக்க பார்ப்பாரு. செம்மையான நியூ பால் பவுலராக இருக்காரு. அண்ட் இதை தவிர பெருசாக எனக்கு எதுவும் தெரியல, அதனால நான் ஆட் பண்ணல கைஸ். ஏன்னா நான் மேட் ரெண்ட்ரியை டெஸ்ட் மேட்ச்சில் தான் பெருசாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரச்சின் ரவீந்திராக்காக நியூசிலாந்து மேட்சஸ் பார்க்கும்போது கூட மேட் ரெண்ட்ரி மேலே ஃபோக்கஸே பண்ணது கிடையாது. ஸோ அதனால எனக்கு இவர் என்ன கட்டர் போடுறாரா என்ன போடுறாருன்றது எனக்கு ஐடியா இல்லை கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும், மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பாயிண்ட், டேட்டா வச்சு பார்க்கும்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இவருக்கும் ஷார்ட் பால் போட்டால் இவர் ஷார்ட் பால் போட்டாலும் கிழிச்சு தொங்க விட்டுடுறாங்க. இவர் ஃபுல் டாஸ்லேயும் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் டேட்டாவில் தெரிய வந்திருக்கு கைஸ். ஸோ அதுதான் மேட் ரெண்ட்ரியோட பேசிக்கான ப்ரொஃபைல். இப்போ நம்ம ஃபேஸ் வைஸ் பிரேக் டவுன் பார்த்துடலாம். இவர் டோட்டலாக 107 விக்கெட் எடுத்திருக்காரு கைஸ். அண்ட் எக்கானமி பார்த்தீங்கன்னா 7.4. ஃபேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஹீ இஸ் அ பீஸ்ட் இன் பவர் பிளே. 53 விக்கெட் பவர் பிளேயில் எடுத்திருக்காரு. மிடில் ஓவர்ஸில் டீசெண்டான 20 விக்கெட்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் 33 விக்கெட்ஸ். ஓவரால் எக்கானமி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபென்டாஸ்டிக் எக்கானமி 6.5 தான். மிடில் ஓவர்ஸில் அப்படியே 7 போகுது அண்ட் டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 10 ரீச் ஆகுது கைஸ். மோஸ்ட்டாக ஒரு போல்டு விக்கெட்ஸ் எடுக்கல, எல்லாமே கேட்ச் தான். ஸோ பேசிக்காக பவர் பிளேயில் ஸ்விங் பண்ணி அந்த எட்ஜ் வாங்கி கேட்ச் எடுக்கிறத அவரோட மெஜாரிட்டியான ப்ரொஃபைலாக இருந்திருக்கு. ஆப்வியஸாக இதில் ஒரு 50% டேட்டா இல்லை கைஸ். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு 400 பால் இங்கே இல்லை, இங்கே ஒரு 100 பால் இல்லை, இங்கே ஒரு 200 பால் இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு ப்ராப்ளம் இந்த டேட்டாவில். பட் இருக்கிற டேட்டாவில் இதுதான் அதோட ஸ்ப்ளிட்டாக இருக்குது கைஸ். ஸோ ஓவரால் 53 விக்கெட் பவர் பிளே எடுத்திருக்காரு அட் எலைட் எக்கானமி ஆஃப் 6.5. ஸோ வேறு லெவல் பவர் பிளே பவுலர். கண்டிப்பாக நியூ பால் வச்சு விக்கெட் எடுக்கணும்னா மேட் ரெண்ட்ரியை கூப்பிட்டு பவர் பிளேயில் போட வச்சிடலாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் அங்கே இருக்காரு. ரைட், நெக்ஸ்ட்டாக பவர் பிளே அந்த எவ்வளோ வால்யூம் ஆஃப் டெலிவரிஸ் என்ன லென்த்தில் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ப்ரிஃபர் பண்ணுறது குட் லென்த் ஆர் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் தாங்க. பேசிக்காக அந்த லென்த்தில் புஷ் பண்ணிவிட்டு விக்கெட் எடுக்க பார்க்குறாரு. அண்ட் ஃபுல் லென்த் ஆப்வியஸாக ஃபுல்லாக போட்டு ட்ராப் பண்ண பார்க்குறாரு. ஸோ பேசிக்காக பவர் பிளேயில் ஒரு நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எதிர்பார்க்குற டெலிவரிஸ் ஒரு லென்த் தான் இது. பட் எங்கே மெயின் மேட்டர்னா குட் லென்த்தில் 4.97 எக்கானமி கைஸ், விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக். நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா இது 4.97 குட் லென்த் நிறையா டெலிவரிஸ் போடுறது, அங்கே 4.97 தான் போட்டிருக்காருன்னு பார்த்துருந்தேன். அண்ட் அது போக ஷார்ட் ஆஃப் குட் லென்த்லையும் அது அகைன் ஈக்குவலி குட் எக்கானமி ஆஃப் 7, which is again fantastic guys. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா இது லாஸ்ட் சைடில் தெரிய வரும். இது மோஸ்ட்டாக அந்த சூப்பர் ஸ்மாஷில் போட்டு எடுத்தது. ஸோ கண்டிஷன்ஸ் அப்ளைடுன்னு தான் இவருக்கு சொல்லணும். ஏன்னா இதே கண்டிஷன்ஸ் இங்கே ரிப்பீட் ஆகுமான்றது டவுட் தான். எஸ், மும்பை மாதிரியான கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக எடுப்பார். பட் அகேன் அது ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு ஆஸ்ட்ரிக்கை போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் இதுதான் கைஸ். அங்கேயும் பவர் பிளேயர் ஷார்ட் பால் போட்டால் 11.67 எக்கானமியில் பால் பறக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இவரோட பவர் பிளே பவுலிங் டிஸ்ட்ரிபியூஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% மிஸ் ஆகுது கைஸ். ஸோ அது மைண்டில் எடுத்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டாக அவரோட மிடில் ஓவர்ஸ் பவர் பிளே டாக்டிக்கல் இன்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குட் லென்த் அண்ட் யார்க்கர் விட்டுருங்க கைஸ். யார்க்கர் 3-4 பால் போட்டார்னா அது 4.8 எக்கானமியில் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக விட்டுருங்க. பட் அகேன் இந்த குட் லென்த்தில் போட்டார்னா சூப்பராக பண்ணுறாரு. பட் ஃபுல் லென்த்தோ அதில் ரொம்ப ஷார்ட்டாக போனாலும் ரன் கொஞ்சம் போகுது கைஸ். அண்ட் டிஸ்மிஸல் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக காட் தான் நிறையா. ஏன்னா ஒரு சூப்பர் பவர் பிளே பவுலர்னால அங்கங்கே பால் இன்சைட் எட்ஜ் வாங்கி அவுட் சைட் எட்ஜ் வாங்கி கேட்ச் ஆகிடுறாங்க. ஸோ அதுதான் மெஜாரிட்டி அவர் எடுக்கிறது. அண்ட் ஷார்ட் பால் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஷார்ட் பால் அவர் சும்மா போட்டாலே அடிச்சிடுறாங்க போல். ஸோ அதுதான் மெஜாரிட்டியாக இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இது எல்லா ஃபேஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் மிடில் ஓவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குட் லென்த்தில் நல்லா போட்டிருக்காரு. ஸோ பேசிக்காக அந்த குட் லென்த் ஹார்ட் லென்த் ஆர் ஷார்ட் ஆஃப் குட் லென்த் தான் அவரோட மெஜாரிட்டி ஆஃப் டாக்டிஸாக இருந்திருக்கு. அண்ட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேசிக்காக என்னென்னா மிடில் ஓவரில் போடுறாங்கன்னா கண்டிப்பாக டேக் ஆன் பண்ண போய் ஷார்ட் பால் பழமாக வருது நடிக்க போய் அவுட் ஆகியிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த டேட்டாவில் தெரிய வருது. அண்ட் இங்கே எக்கானமி பார்த்தீங்கன்னா 9.84 ஃபார் ஷார்ட் பால்ஸ். ஸோ அகெயின் ஷார்ட் பால் தான் அவரோட வீக்னஸ்ன்ற மாதிரி தெரியுது கைஸ். அண்ட் அகெயின் எக்ஸ்பிரஸ் பிளேஸ் அவ்வளோவா இல்லாதனால
தட் இஸ் வேர் பீப்புள் வில் டார்கெட் மேட் ஹென்ரி. அண்ட் மிடில் ஓவர் அவர் பெருசாக போட்டதும் கிடையாது, ஸோ அதனால் யூஸ் பண்ணுறவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம டீமில் மெயினாக மிடில் ஓவரில் இவரோட யூசேஜ் இருக்குமான்னு கேட்டால் டவுட் தான். ப்ராப்ளி பவர் பிளேயில் ஆடினார்னா பவர் பிளேயில் தள்ளிட்டு கடைசியாக டெத் ஓவர்ஸ் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா குட் லென்த்தில் தான் அவரோட பேசிக்காக. மேட் ஹென்ரினா குட் லென்த் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்னு வச்சுக்கோங்க கைஸ். அதுதான் மேட் ஹென்ரியோட ஃபுல் ஸ்டாட்ஸாக இருக்குது. ஸோ அங்கே தான் எக்கானமிக்கலாக இருக்குது, எக்கானமிவாக போட்டிருக்காரு. ப்ரைமரி விக்கெட் டேக்கிங் த்ரெட் வந்து ஷார்ட் பாலில் தான். ஸோ ஷார்ட் பால் வந்து அடிக்கவே அவுட் ஆகிறாங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. எஃபெக்ட் வேரியேஷன் ஃபுல் டெலிவரிஸ் கொஞ்சம் எக்கானமி கம்மியாக இருக்குது, யார்க்கர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மேபி டக்குன்னு ஷார்ட் பாலாக போட்டுட்டு யார்க்கரை போடுறால் அந்த மாதிரி கூட அவரோட ஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் கைஸ். ஸோ எஸ், இதுதான் அவரோட மிடில் ஓவர் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி டெத் ஓவர்ஸோட ஃபேஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். மெஜாரிட்டியாக மற்ற ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டெலிவரிஸ் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஓகேவாக போடுறாரு. அகெயின் பவர் பிளேயில் ஃபுல்லாக குட் லென்த் ஷார்ட் ஆஃப் குட் லென்த்தில் போடுறாரு. ஸோ பேசிக்காக பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிறதுக்கு போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்லேயும் மேபி மிடில் ஓவர்ன்ற வரனால மேபி 7th ஓவராக கூட இருக்கலாம் கைஸ். ஸோ 7th ஓவர்ன்றது மேபி அந்த நியூ பால் யூஸ் பண்ணுறது கூட அந்த ரேஞ்சில் எடுத்துப்போமே. அப்பயும் குட் லென்த் ஹார்ட் லென்த் தான் மேக்ஸிமம் போடுறாரு. பட் டெத் ஓவர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி. ஸோ 6 பால் போடுறாருன்னா 4 பால் அதில் வந்து ஷார்ட் லென்த்து போடுறாரு, ஹார்ட் லென்த் போடுறாரு, குட் லென்த்து போட்டு ஃபுல் லென்த்தும் போடுறாரு கைஸ். ஸோ இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது இந்த டேட்டா மூலம் தெரியாது. ஓகே, டெத் ஓவரில் போட்டாருன்னா கண்டிப்பாக நிறையா பால்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுறாருன்னு. அண்ட் இங்கே எக்கானமியாக இருந்தது யார்க்கர் தான் பேசிக்காக 2 தான். பட் அது 2 பாலாக என்னமோ தான் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அது அகெயின் அது பெரிய சாம்பிள் சைஸ் இல்லை. அண்ட் ப்ரைமரியாக போடுறது ஷார்ட் பால் தான். ஸோ அகைன் ஷார்ட் பால் நிறையா போடுறதுனால ஷார்ட் பாலில் தான் அடி வாங்குறாரு. ஆல்மோஸ்ட் 13 ரன்ஸில் போயிட்டுருக்கு. பட் என்ன கைஸ் ஒன்று தெரியுது, ஏன்னா டெத் ஓவர்ஸில் போட்டார்னா நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறாரு, எல்லா லென்த்துமே கலந்து போடுறாருன்றது கிளியராகவே தெரிய வருது இந்த டேட்டாவில். அண்ட் டெத் ஓவர் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா யார்க்கர் குட் லென்த் தான். அண்ட் டிஸ்மிசல் அகைன் கேட்ச் தான். டெத் ஓவர்ஸில் முக்காசி கேட்ச் தானே வரும். பட் இது 10 ரனாக பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். 10 ரனாக்கு முக்காசி போல்டு எல்பிடபிள்யூ தானே இருக்கும். ஸோ அதை பார்க்கணும். ஷார்ட் பால் ரிஸ்க் அகைன் எல்லா ஃபேஸ்லையுமே ஷார்ட் பால் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. பட் மிடில் ஓவர்லேயும் டெத் ஓவர்லேயும் ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ தட் இஸ் அ குட் திங் வித் மேட் ஹென்ரி. அண்ட் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்கேன், போன சிலையில் இல்லை, பட் இந்த டைம் அதை ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா ஓவரால் எவ்வளோ ஷார்ட்ஸ் ஆடிருக்காங்க, லைக் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் ஆடி நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கைஸ். பேசிக்காக ஷார்ட் பால் நிறையா போடுறதுனால புல் ஷாட் நிறையா ஆடிருக்காங்க, புல் பேக் ஃபுட்டில் போய் புல் ஆடிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் ரிலவெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கவர் டிரைவ், ஆன் டிரைவ். ஸோ பேசிக்காக அந்த ரீஜனில் இவர் ஃபுல் டாஸில் போட்டார்னா அங்கே பறக்க விட்டுருக்காங்க. ஃபுல் டாஸ் சொல்லும்போது நான் அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணல. ஃபுல் டாஸோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21 கைஸ். நான் திரும்பியும் செக் பண்ணேன், இது எதாவது தப்பாக நான் பண்ணிட்டேனா இல்லை உண்மையாலுமே அவ்வளோவா இருக்குது. உண்மையாலுமே அவ்வளோ ரன் போட்டிருக்காரு. ஐ திங்க் ஃபுல் டாஸில் எவ்வளோ டெலிவரிஸ் போட்டிருக்காரு, 10 டெலிவரி கைஸ், 10 ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் 25 ரன் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ மீன் 25 50. ஸோ அது கணக்கு பண்ணிடுவாங்க கைஸ். பேசிக்காக அதுதான், அவர் ஃபுல் டாஸாக போட்டார்னா ரொம்ப பழமான ஃபுல் டாஸாக போடுறாரு, தூக்கி பறக்க விட்டுடுறாங்க. ஸோ தட் இஸ், பட் அது வந்து வெரி வெரி ஹை எக்கானமி ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போயிடுவோம். அதாங்க. ஸோ பேசிக்காக புல் ஷாட் நிறையா ஷார்ட் பால் போடுறதுனால புல் ஷாட் ஆடுறாங்க. ஸோ பேசிக்காக அது 2 மேட்ச் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட் ரீஜனில், ஸோ பேசிக்காக லாங் ஆஃப் ரீஜனில் ஸ்ட்ரைட்டாக தூக்கி அடிக்க பார்க்குறாங்க. அது போக மற்ற ஷாட்ஸ்லாம் இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருமே அடிக்கிறதாங்க. ஸோ இதுதான் ஓவரால் அவரோட பவுலிங் அகேன்ஸ்டாக பேட்டர்ஸ் ஆடுற ஷார்ட்ஸு. அண்ட் ஜென்ரலாக அந்த ரீஜனில் போகிறனால அவர் அங்கே மெஜாரிட்டி அங்கே கூட கேச்சஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபுல் லென்த்தில் போடுறாங்கல்ல, ஸோ தூக்கி அடிக்க போய் அங்கே அவுட் ஆக பார்க்கலாம். ஸோ அதுதான் அவரோட பவுலிங்கோட டேட்டா சொல்லுது கைஸ் நமக்கு. அண்ட் ஃபைனலி இவரோட சம்மரி பார்த்தீங்கன்னா ஓவரால் 107 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த 2 வருஷத்தில். அதில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபென்டாஸ்டிக் எக்கானமி 6.5. அண்ட் அது போக இயர்லி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா கூட 42 விக்கெட் எடுத்திருக்காரு. 23ல் 24ல் ஒரு 20 விக்கெட்ஸ் அண்ட் 25ல் ஒரு 45 விக்கெட்ஸு. ஸோ ஓவரால் ஃபார்மும் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் டெஃபினட்டாக ஒரு கட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டாருன்னா சேப்பாக்கில் செம்மையாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட் பாலில் எல்லா ஃபேஸ்லையுமே ஹை ரன் ரேட்டில் போட்டிருக்காரு, விச் இஸ் பிக் டேஞ்சர். அண்ட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபுல் டாஸ் யார்க்கர் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் டாஸ் ஆக அங்கே ஒரு 21 ரன் வச்சு அடிக்கிறாங்க, விச் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம். ஸோ டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 1 or 2 ஓவர்ஸ் போட்டுக்கலாம். குட் லென்த்தில் ஒரு பவர் பிளேயில் போட்டு விக்கெட் எடுக்க பார்ப்பாரு. ஸ்குவீஸ்னால் மிடில் ஓவரில் மேபி 1 ஓவர், அதுவும் நம்ம டீமில் போடுறது டவுட் தான். கட்டர்ஸ் வந்து இன்டோஜிபிட் போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகும். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் போடலாங்க. அட்லீஸ்ட் நம்ம டீமில் வேறு ஆளே இல்லைனா மேட் ஹென்ரி ஆடினார்னா கண்டிப்பாக எல்எஸ் வித் மேட் ஹென்ரி அந்த காம்பினேஷனில் டெத் ஓவர்ஸ் போட்டுக்கலாம். மேபி ஒய்டி ஆர்க்கர்ஸ் ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கேல யார் வந்தாலுமே ஒய்டி ஆர்க்கர்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஒய்டி ஆர்க்கர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் ஷார்ட் பால் தவிர்க்கணுன்றது இவருக்கும் அகைன் ஒரு ரிஸ்க்காக இருக்குது. பட் ஷார்ட் பாலும் விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேணும்.
அண்ட் இந்த இடத்துல தான் கைஸ் இதை முடிச்சிட்டேன். இதுதான் எலிஸ்க்கு போன டைம் முடிச்சிருந்தேன். பட் இதுக்கப்புறம் தான் இந்த 6.5 இருக்கே, இது முக்கால்வாசி நியூசிலாண்டில் ஆடிருப்பாரான்ற ஒரு டவுட் இருந்தனால சரி அங்கேயுமே உள்ள இன்டெப்த்தாக போய் பார்த்துடலான்னு எடுத்தது தான் இது. ஸோ ஓவரால் ஓகே கைஸ், இது அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வைஸ் வந்து எந்த ஃபேஸில் நல்லா பண்ணியிருக்காரு, எதில் சுமாராக இருக்குது, எது வீக்காக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆப்வியஸாக எல்லோன்றது உங்களோட பவர் பிளேயில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி பவர் பிளே எக்ஸ்பர்ட்டு, பவர் பிளேயில் போட்டு விக்கெட் எடுக்கணும்னா மேட் ரெண்ட்ரி கூப்பிட்டு போட்டு எடுத்துடலாம் கைஸ். அண்ட் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஓகே, டெத் ஓவர்ஸில் நிறைய ஓவர் போடுறாரு, நிறைய அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க. ஸோ அதுதான் இந்த டேட்டா காட்டுது. ஓவரால் 53, 21, 33 விக்கெட். ஸோ பவர் பிளே தான் டாமினண்ட்டாக இருந்திருக்காரு. ரைட், இப்போ நான் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற அந்த சீரியஸ் வைஸ் பிரேக் டவுன் பார்த்துடலாம் கைஸ். மோஸ்ட் எக்கானமிக்கல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மாஷில் 5.52 எக்கானமியில் போட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் டாட் டெலிவரிஸ். T20 பிளாஸ்டில் அதுவும் இங்கிலாந்து தானே, ஸோ அங்கேயும் பவர் பிளே விக்கெட் எடுத்துருக்கலாம், நல்ல பால் ஸ்விங் ஆகும், சீம் ஆகும். ஸோ அங்கே 47 விக்கெட் எடுத்திருக்காரு 500 பாலில். இன்டர்நேஷ்னலில் 33 விக்கெட் எடுத்திருக்காரு. அங்கே ஓகே, இன்டர்நேஷ்னல்ன்றது எல்லா கண்டிஷனும் இருந்தால் டெஃபினட்டாக அது ஒரு 8 எக்கானமி ரேட், விச் இஸ் அகெயின் அ குட் திங். இப்போ எங்கே மெஜாரிட்டிக்கு எடுத்துகிறாரு பார்த்தீங்கன்னா T20 பிளாஸ்ட் ப்ளஸ் சூப்பர் ஸ்மாஷ் ஆனால் பாருங்கள் 160 டெலிவரிஸில் உங்களோட எக்கானமி, கேரியர் எக்கானமி இங்கேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ 160 டெலிவரியில் 5.5 தான். பட் அப்படி மென்ஸ் 100லையும் 160 டெலிவரிஸில் அங்கேயும் இந்த கண்டிஷன்ஸ் பாருங்களேன், மென்ஸ் 100, சூப்பர் ஸ்மாஷ், T20 பிளாஸ்ன்றது ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் இதை பேஸ் பண்ணி எடுக்க முடியாதனால அவர் இன்டர்நேஷ்னலில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நியூ பாலில் நல்லா போட்டிருக்காரு. பட் என்ன ப்ராப்ளம் வரும்னா, இங்கே நல்லா ஸ்விங் ஆகலைன்னா அங்கே லைட்டாக கஷ்டப்படுவாரோன்னு தோணுது. பட் அகைன் ஸ்விங் ஆச்சுன்னா ஹீ கேன் பி டெட்லி. ஸோ அதுதான் கைஸ் இந்த ஸ்டாட்ஸ்லேருந்து தெரிய வருது. அண்ட் டெஃபினட்டாக மேட்டர் எனக்கு நல்லா போடுவார் கைஸ். சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஸ்விங் ஆகும். கண்டிப்பாக நமக்கு சேப்பாக்கில் ஸ்விங் ஆகும் கைஸ். நம்ம தீபக் சார் பண்ண ரோலில் கூட மேட்டர் எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் டெத் ஓவர்ஸில் ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போகணுமேன்னு நினச்சா கூட மேட்டர் அலாங் வித் நேத்தன் எல்லிஸ் கூட போடலாம். பட் ஹீ இஸ் நாட் அ ப்ரூவன் டெத் பவுலர், பட் ஹீ இஸ் அ ப்ரூவன் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டு. அண்ட் பவர் பிளேயில் கண்டிப்பாக சூப்பராக விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்றது இந்த ஸ்டாட்ஸ் மூலமாக தெரிய வருது கைஸ். ஸோ இதுதான் மேட் ரெண்ட்ரியோட ஸ்டாட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நெக்ஸ்ட்டு யார் பிளேயர், எந்த பிளேயர் பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கலீல் அஹ்மத் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பேட்டர்ஸ்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியிருக்கு கைஸ். ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் டெவால் பிரவிஸ்க்கு நான் கம்ப்ளீட்டாக லென்த் வைஸ் எந்த லென்த்தில் நிறையா அவுட் ஆகியிருக்காரு பார்க்கணுன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ரெடி பண்ணணும். அந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் ரெடி பண்ணிட்டேன்னா சீக்கிரமே பேட்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நெக்ஸ்ட்டு கலீல் அஹ்மத் முடிச்சுட்டு மேபி ஓவர்டனோடதும் வேணும்னா ஓவர்டனும் ஷேர் பண்ணுறேன். அவர் வேறு யாராவது ரெக்கமெண்ட் நீங்கள் ஏதோ ஒரு பிளேயர் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் ஷேர் பண்ண பார்க்குறேன். கம்போஜுக்கு ஸ்டார்ட்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் அது ஷேர் பண்ண முடியாது. கோஷ்க்கு சுத்தமாகவே இல்லை, நான் பார்க்குற டேட்டா செட்டில் கோஷோடது இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு கோஷும் பார்க்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ டில் ஜெகன். அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஹைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.